வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம சைனீஸ் மாடலில் வெஜிடபிள் சூப் பண்ண போகிறோம். கிளைமேட்டு சுத்தமாக சரியில்லை, அந்த அளவுக்கு சில்னஸ் அதிகமாகவும் இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷனும் சரியில்லாமல் இருக்குது. வந்து வெஜிடபிள் சூப்பை வந்து அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு சூப் பண்ணணும். வெஜிடபிள் சூப் செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம சைனீஸ் மாடலில் சூப்பு செய்கிறதுனால, வெஜிடபிள் சூப் செய்கிறதுனால இதுக்கு வந்து கோஸு, கேரட், இது வந்து கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் அஜினோமோட்டோ, இது வந்து லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், இது வந்து சோயா சாஸ், இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளவும் வச்சு நம்ம கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தண்ணியை சுட வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம இந்த காய்கறிகளை வந்து முழுசாக இதில் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கணும். இந்த பீன்ஸு இதை மட்டும், கேரட்டு பீன்ஸை மட்டும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நல்லா கொதிக்க வச்சு திரும்பவும் அதை கூல் வாட்டரில் இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு சில் வாட்டரில் கொஞ்சம் போட்டு ட்ரைன் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் இது கொதிக்க வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஹாட் வாட்டரை என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சம் இதில் வடிகட்டிடலாம். இதை ட்ரைன் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணியாச்சு. ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது சில் வாட்டர் வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை லைட்டாக சூடு பண்ணிடலாம். இது இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் மெலிசாக லைட்டாக நீளமாக இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதை கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கோஸ் கட் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் இந்த பீன்ஸ் கேரட்டை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதிலேருந்து எடுத்துட்டு கோல்டு வாட்டர்லேருந்து எடுத்தாச்சு. இதை வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இது இப்போவே கொஞ்சம் வெந்து போன மாதிரி இருக்குது. இதையும் இதே மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சிடலாம். காயெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சாஸ் பேன் வச்சு இதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு காய்க்கு நம்ம செய்கிற சூப்புக்கு தகுந்த மாதிரி ஆயில் விட்டுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோஸ் சேர்க்கக்கூடாது, இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த அஜினோமோட்டோவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அஜினோமோட்டோ. ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் சோயா சாஸ், ஒரு பாருங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக தட்டு போட்டு இதை வந்து மூடி வேக வச்சிடுறேன். இதை பார்க்கலாம். ஓரளவு
அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை சாஃப்டாக இருக்குது. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவு கரைச்சிட்டு கோல்டு வாட்டரில் கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம், இவ்வளோ நேரம் சிம்லேயே தான் வேக வச்சுருக்கோம். சிம்மில் தான் வேகணும். அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிம்லேயே வெந்தால் தான் நிதானமாக நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் நல்லா கலந்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் கலக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வந்துருக்கு. சூப்புனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக செமி சாலிடாக நம்ம எடுத்து குடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சர்வ் பண்ணலாம். வெஜிடபிள் சூப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து மேலே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ லைட்டாக பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மிளகு தூளை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக சூடாக தான் குடிக்கணும். இப்போ நம்ம சூடாக தான் குடிக்க போகிறோம். செஞ்ச உடனேயே நல்லா ஹாட்டாக குடித்தா தான் அது ஒரு ரொம்ப இதமாக இருக்கும். கோல்டு காஃபு ஹெல்த்து வைஸ் கொஞ்சம் அந்த ஃபீவர் வந்து சரியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து வெஜிடபிள் சூப் செய்யணும். ஆக்சுவலாக கார்னில் செய்யலாம், ஸ்வீட் கார்னில் செய்யலாம், இது வெஜிடபிள்ஸில் செய்யலாம், இதில் வாழைத்தண்டு சூப் செய்யலாம். நிறைய சூப் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. கைவசம் நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் யாராவது இதில் டொமேட்டோ சூப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு 1 by 1 செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மழை சீசனுக்கு வந்து நம்ம டெய்லியே செஞ்சாலும் தப்பில்லை. டெய்லி ஒரு சூப்பு செய்யலாம். ஆனால் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நான் செஞ்சு காமிப்பேன். யாருக்காவது ஏதாவது சூப்பு அதாவது ஏன்னா ஒரே மாதிரி சூப் எல்லாமே நம்ம வந்து ஒரே மாடல் செய்கிறது இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். மாற்றி மாற்றி தான் செய்யணும், ஒரே மாதிரி செய்கிறது இல்லை. யாருக்காவது ஏதாவது சூப்பு இது அதாவது புதினா இதில் கூட செய்யலாம், கொத்தமல்லியில் செய்யலாம், வெறும் பொட்டேட்டோவில் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய இதில் வெரைட்டிஸ் இருக்குது. யாருக்காவது ஏதாவது சூப் வேணும்னா ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க கேட்டிங்கன்னா நான் வந்து அது வந்து நான் செஞ்சு போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சூப் பவுலில் வந்து இதை வந்து சர்வ் பண்ண போகிறோம். இதை வந்து சூப் பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு குடித்தா தான் அது வந்து சூப்புக்கு ஒரு மரியாதை. நம்ம வந்து இப்போது இதை வந்து சூப் பவுலில் போட போகிறோம். போட்டுட்டா தான் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை வந்து குடிக்கலாம். எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த சீசனில் நம்ம வந்து இந்த சூப்பை வந்து குடிக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். பப்பாளி காயில் சூப் செய்யலாம். இந்த மாடலுக்கு வந்து நம்ம சில வேறு வகையான சூப்புகளுக்கு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து பட்டர்லேயோ நெய்லேயோ நம்ம வறுத்து அதை போடணும். ஆனால் இப்போ பாருங்கள், சூப் போல் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பிடும்போது இதை மிளகுத்தூளை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.